தமிழ்மிட் நேயர்களுக்கு வணக்கம். நம்மளோட பேசுறதுக்காக நந்தா அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் நந்தா. வணக்கம் அபி. ஆதவர்ஜுனா அவர்கள் இடைநீக்கம் செய்யப்பட்டதுக்கு அப்புறமாக எப்போ அவரா சொல்லுவாரா இல்லை இந்த பக்கத்துல இருந்து கழுத்து பிடிச்சி எப்போ வெளியில தள்ளுவாங்க, இந்த ரெண்டுத்துல ஏதோ ஒன்று எப்போ நடக்கும் அப்படின்னு நிறைய பேர் நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. இன்னொரு பக்கம் தாவைக்கால இவரே எப்போ அதிகாரப்பூர்வமாக இணைய போறாரு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களும் பேசப்பட்டுக்கிட்டு இருந்தது. எல்லாத்துக்கும் சேர்த்து முற்றுப்புள்ளி வச்சுட்டாரு போலயே. எல்லாரும் எதிர்பார்த்தது அப்படின்னு உங்களுடைய வன்மத்தெல்லாம் கிடையாது, யாரும் எதிர்பார்க்கலாம் இல்லை. என்ன பண்ணுவாரு அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டது தான் நேற்று அந்த அறிவிப்பு வெளியாகி இருந்துச்சு. என்ன அப்படின்னா, மதியம் விசிக தலைவர்கிட்ட மைக்கு போட்டு இந்த மாதிரிலாம் இன்டர்வியூ கொடுத்துன்னு அப்படின்னு நம்ம போன வீடியோவில் பேசியிருந்தோம். அதுக்கு பிறகு புதிய தலைமுறைக்கு ஒரு இன்டர்வியூ கொடுத்துருந்தார். அந்த ஷூட்டுக்கு பிறகு நம்ம போட்டது லேட்டாக இருந்தாலும் பட் நம்ம ஷூட்டு முடித்த பிறகு தான் அந்த இன்டர்வியூ வரல அப்படின்ட்டுன்னு. ஸோ அது வந்துச்சு. வந்ததில் மடக்கி கேள்வி கேட்டதில் கொஞ்சம் தடுமாறியே போயிருந்தார். தடுமாறின மனுஷன் அவர் ஸ்டைல் ஆஃப் பாலிடிக்ஸ் இல்லை அவர் சொன்ன அவர் ஒரு ஸ்ட்ரக்சர் வச்சுருக்கார். அது என்ன கேம் பிளான் தெரியல. ஒரு வேலை பனையூர்லேருந்து எதுவும் போட்டு கொடுத்தாங்களான்னு தெரியல. அது என்ன கேம் பிளான் தெரியல, ஏதோ போட்டார். பட் கார்த்திகேயன் மடக்கி கேட்டவுடனே கொஞ்சம் அவர் எக்ஸ்போஸ் ஆகிட்டார்னு சொல்ல வேண்டியிருக்கு. ஏன்னா அவர் எக்ஸ்போஸ் ஆகிட்டார். இல்லை ஆதவர்ஜுனா ஏழ்மையாக பேசினாங்க, நியாயமாக பேசினான்னு சொன்னாலும் சில விஷயங்கள்லாம் ஒரு எக்ஸ்போஸ் ஆன பிறகு கேள்வி இந்து தமிழ் நாளிதழில் நேற்று காலையில் நேர்காணல் கொடுத்துருக்காரு. ஸோ 2 அச்சு ஊடகம் 2 காட்சி ஊடகம் சரி பாதி கொடுத்து பார்ஷியாலிட்டி பார்க்காம கொடுத்துருக்காரு. கொடுத்த பிறகு திருச்சி ஏர்போர்ட்டில் வச்சு நினைக்கிறேன் விசிக தலைவர்கிட்ட மைக் போடுறாங்க. போட்ட உடனே நாங்கள் இடைக்காலமாக தான் நீக்கியிருந்தோம், அவருக்கு இருக்குது நிரந்தரமாக நீக்கப்படலை அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு அஜெண்டா இருக்குதுன்னு நினைக்கிறேன், ஒரு செயல் திட்டத்தோடு செயல்படுறாருன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த அவர் பேசியிருந்தார். அந்த செய்தி முடிஞ்சு அவர் சென்னை விமான நிலையத்துக்கு வரத்துக்குள்ளேயே கட்சியில் நான் விலகுகிறேன், என்னால் உங்களுக்கு சுமை வேண்டாம் அப்படின்லாம் சொல்லிட்டு இப்போ நான் விலகிக்கிறேன், ஆனால் உங்களோட பயணிப்பேன், கொள்கை ரீதியாக உங்களோட பயணிப்பேன், சில பிரச்சனைகளுக்கு நானும் உங்கள் கூட நின்று துணை நின்று எல்லா விஷயத்தையும் பண்ணுவேன் அப்படின்றாரு. இல்லை அது உருட்டு தான். ரசா நீ 2014 ஜூன் மாதத்துக்கு முன்னாடி எங்கே போன ரசான்னு கேள்வி கேட்குறான். அதுக்கே இன்னும் பதில் வரல. அந்த புக்கு விகடனோடது, அதில் இன்சியல் ஏன்பா நீ போட்ட அப்படிங்கிறதுக்கும் பதில் கிடையாது. இப்படி ஏகப்பட்ட விஷயங்களுக்கு பதில் கிடையாது. ஓகேவா? நேற்று இதுக்கு முன்னாடி வீடியோவில் நம்ம பேசணும்ல, ஒன்று இப்படி சொல்லுங்க இல்லை அப்படி சொல்லுங்க அப்படின்னு. இப்போவும் அந்த கட்சியிலேருந்து விலகிறேங்கிறதுலையுமே அப்படி ஒன்று விலகிட்டேன்னா முழுசாக விலகிட்டேன்னு சொல்லணும், இல்லை இது மாதிரியான விஷயங்கள்ல நான் உங்களுக்கு அப்படின்னு பேசுகிறாரு. நீக்கிட்டா பரவாயில்ல, தந்திரி வேலை சொல்லும்போதும் நிரந்தரமாக நீக்கினா பரவாயில்ல அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருந்தார். புதிய தலைமுறையில் பேசும்போதுமே கூட முடிவு அவர் கையில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னார். இப்போ ஆகா செயல் திட்டம் இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க, எப்படி போனாலும் உள்ளே போனால் நம்மளை வச்சு சாத்திரம் போடக்கு அப்படின்னு முடிவு பற்றி விலகிட்டார். இன்றைக்கி அவர் டெல்லி போகிறாரு. செய்தியாளர்கள் கேட்குறாங்க தாவைக்கால் இணைவீங்களா அப்படின்னா, தாவைக்கால் நான் இப்போதைக்கு எங்கே இணைகிறேங்கிறத தாண்டி என்ன பண்ண போகிறேங்கிறத தான் நான் ஆலோசனை பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறாரு. சில விஷயங்கள் இப்போ வேல்முருகனை பற்றின கேள்வி கேட்கப்படுது, இன்னும் சில விஷயங்கள் கேட்கப்படுது. இதுக்கு நடுவில் இவருடைய திருமாவர்களுடைய ஏர்போர்ட்டில் பேசினது, பிறகு இவருடைய விலகல் அதுக்கப்புறம் திருப்பி திருமாவர்கள் திருப்பி ஒரு செய்தியாளர் சந்திப்பு வைக்கிறார் சென்னை விமானத்தில் வைக்கும் பொழுது. அப்போ அவர்கிட்டையும் கேட்கப்படுது, இந்த மாதிரி விலகிட்டேன்னு சொல்லிட்டாங்களா அப்படின்னோடனே வாழ்த்துக்கள், புதிய பயணத்துக்கு வாழ்த்துக்கள், மகிழ்ச்சி. ஆனால் அவருக்கு ரொம்ப ஆர்வக்கோளாராக இருக்கார், ஆர்வம் மிகுதியாக இருக்கார். ஒரு ஸ்ட்ரக்சருக்குள்ளே வந்தோம்னா அமைப்புக்குள்ளே கட்டுப்பட்டு தான் வேலை செய்யணும், அவர் இஷ்டத்துக்கு தான் வேலை பார்ப்பேன் அப்படின்னு ரொம்ப டீசெண்டான வார்த்தைகளில் பேசியிருந்தாரு. இருந்தால் கூட கட்சியினுடைய அமைப்புக்குள்ளே இருக்கணும், அமைப்பு மாரி அவர் செயல்படுறாரு அப்படின்னா அது ஒத்து வராது அப்படின்னு சொல்லிட்டாரு. இன்னொரும் சில உலக மகா அறிவாளிகள் என்ன பண்ணாங்கன்னா, வேலு பேர் சொன்னார்ல, இங்கேயாவது வேலு மறுப்பு தெரிவித்தாரா அப்படின்னாங்க. இந்த போய் வேலு இன்னைக்கு சொல்லிட்டாரு, நான் பாசத்துக்கு கூட பழகக்கூடிய ஒரு தலைவர் திருமாவளவன், அண்ணன் திருமாவளவன் அவர்கள் அப்படின்ட்டு. இன்னொன்று, ஏன் ஏவாவேலு பேரை இங்கே பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிற திமுகவில் மற்ற அமைச்சர்கள் இருக்கும்போது ஏவாவேலு பேர் ஏன் பயன்படுத்தப்படுது அப்படின்னா, திமுகவை பொறுத்தவரை கூட்டணி கட்சிகளுக்குள்ள முதலமைச்சர் எல்லா நேரமும் சந்திக்க முடியாது, எல்லா நேரமும் அவங்கள்ட்ட தொடர்பு கொள்ள முடியாதுங்கனால கூட்டணி கட்சிகளுக்குள்ள பேச்சுவார்த்தை நடக்கிறது, இணக்கமான ஒரு போக்கு கொண்டு போகிறது. ஏதாவது ஒரு கோரிக்கை இருக்குன்னா இவர்கிட்ட சொல்லி இவரே முடிச்சு கொடுக்கறது அப்படிங்கிற விஷயம் இருக்கா. இவரை தாண்டி போகணும் அப்படின்னா முதலமைச்சர்கிட்ட எல்லாத்தையுமே நம்ம டேரெக்டாக போய்கிட்டு இருக்க முடியாதுனால கூட்டணி கட்சிகள் கிட்ட பேச்சுவார்த்தை நடந்தது. அந்த ஒரு விஷயம் திரு ஏவாவேலு அவர்கள் தான் கவனிச்சிக்கிட்டு வரார் திமுக ஆட்சிக்கு வந்ததுலேருந்தே. ஸோ அந்த வகையில் அவர் பேசியிருந்திருக்கலாம். ஆனால் திருப்பி திருமாவளவன் என்ன சொல்கிறாருன்னா, நான் இல்லைன்னு மறந்துட்டேன்,
நான் சொன்ன பிறகு என் பேரையே வந்து திருப்பி திருப்பி சொல்லி என்னை பலவீனப்படுத்திக்கிட்டே இருக்கிறத என்னால் ஏற்க முடியாது. நான் வந்து இடைநீக்கம் பண்ண அன்னைக்கு சாயந்தரம் கொடுத்த அறிக்கையும் என்னை பலவீனப்படுத்துவதாகத்தான் இருந்துச்சு. நான் வந்து என்னையும் என் கட்சியையும் பலவீனப்படுத்த தான் நான் ஏற்றுக்கிட்டே இருக்க முடியாது, கட்டுப்பட்டு தான் இருக்கணும், இல்லைன்னா இப்படி தான் ஆகும் அப்படின்னு சொல்கிறாரு. நம்ம பொறுத்த வரைக்கும் வந்து இந்த பர்சனாலிட்டி ட்ரைட்ஸ் வந்து எங்கே போனாலும் இதே மாதிரியான ஒரு விஷயமாக இருக்கிறதுக்கு தான் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதுக்கு அடுத்து வந்து அவர் தாவேக்கா போவாரா அப்படின்னு தெரியல. ஏன்னா தாவேக்கா போகிறதுக்கு அங்கே கட்சியோட ஓனர் இருக்கார்ல, நம்மளே ஏற்கனவே பேசியிருக்கோம், பாண்டிச்சேரி ஆனந்த், அவர் என்ன சொல்லிட்டாரு, போஸ்டர் ஓட்டுனவங்க தான் பதவி கொடுப்போம், புதுசாக வந்தவங்களுக்குலாம் பதவி கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாரு. ஓகேவா, பிரச்சனையே இல்லை, போஸ்டர் ஓட்டுனவங்களுக்கு மட்டுமே நீங்கள் பதவி கொடுங்க. ஆடிட்டர் தான் கட்சி பொருளாளர், மேனேஜர் தான் தலைமை நிலை செயலாளர், ரசிகர் மன்ற தலைவர் தான் பொதுச் செயலாளர், போஸ்டர் ஓட்டுனவங்க தான் பதவி அப்படின்னா நீங்கள் நடத்துறது ரசிகர் மன்றமாக தான் இருக்கும், கட்சியாக இருக்காது அப்படிங்கிறத மீண்டும் ஒரு முறை பதிவு பண்ணிக்கலாம். ஏற்கனவே அது கட்சியாக தான் ரசிகர் மன்றமாக தான் இருக்குது, ரசிகர் மன்றத்துக்கு பேர் மட்டும் தான் மாற்றிருக்காங்க அப்படிங்கிற விஷயம் இருக்குது. அதனால் ஸோ இன்னொன்று, அண்ணன் எப்பொழுதுமே வந்து அல்லக்கைகளை மட்டும்தான் வச்சுருப்பார். தன்னை மீறி யாராவது வளர்ந்தாங்க அப்படின்னா தட்டிட்டு போயிட்டே இருப்பார். ஆமாம், அப்புறம் நாங்கள் அங்கே டம்மி ஆயிரும்ல. ஏற்கனவே அப்படி தான் இருக்காரு. ஆனந்த் தான் வெயிட்டாக இருக்காப்புல. பார்ப்போம் என்ன நடக்குது. அப்படி இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு திருமண நிகழ்வுக்கு போகும்போது திரும்ப அவர்கள் சொன்ன ஸ்டேட்மெண்ட்டும் வந்து இப்போது பேசப்பட்டு இருக்கு. என்ன அப்படின்னா, ஸ்டாலின் அவர்களுக்கு, முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு நான் நம்பிக்கைக்குரிய பாத்திரமாக இருக்கிறேன் அப்படிங்கிறதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. திரும்பவும் நான் இதை சொல்கிறேன், திமுக கூட்டணியில் தான் இருப்பேன், 26லும் திமுக கூட்டணி தான். இதை ஏற்கனவே நம்மளே நிறைய வாட்டி டிஸ்கஸ் பண்ணிட்டோம். என்ன அப்படின்னா, இப்போ விசிகாவை பொறுத்த வரைக்கும் ஒரு கட்சி, அரசியல் கட்சி, இவங்க என்ன சொல்கிறாங்க, விசிகா வந்து சீட்டுக்கு ஆளுகள் 2 சீட்டுக்கு உட்காந்துருக்காங்க, 4 சீட்டுக்கு உட்காந்துருக்காங்க அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லப்படுது. இல்லை அது ஒரு கிட்ட காசு வாங்கினாங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லப்படுது. நம்மக்கிட்ட பேசின திரு கௌதம் சன்னா அவர்கள் தெளிவாக சொல்லிட்டார், எங்களுடைய கார்டு இப்படி புரட்டி போட்டோம்னா எல்லாம் எங்களை தேடி வரும். எம்பிஎம்எல்ஏ சீட்டு கூட எங்களுக்கு வேணாம், எங்களுக்கு எம்பிஎம்எல்ஏ சீட்டு கூட வேணாம், ஜெயிக்க கூட வேணாம், விசிகாவில் இருக்கக்கூடிய 2 பேரும் ஜெயிக்க கூட வேணாம். பாஜக ஆதரவு அப்படின்னா நம்ம எல்முருகன் ஐயா வந்து மத்திய பிரதேசத்தில் போன மாதிரி இவங்க மகாராஷ்டிராவில் வந்து ஒரு எம்பி, ராஜ்யசபா எம்பி ஆக முடியாதா? பாஜக செய்யாதா? செய்யும். பதவி கொடுக்காதா? கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஓகேவா, இந்த படத்துக்கு இன்னொருத்தர் ஒரு ராஜ்யசபா நியமன பதவி வாங்கிட்டு என்ன பாடுபடுறான்னு இருக்கு, அதையும் அடுத்து பேச போகிறோம். ஸோ ராஜ்யசபா பதவி கொடுக்கறதுல பிரச்சனையே கிடையாது. ஒன்றிய அமைச்சர் பதவி கொடுப்பாங்க, கேபினட் அந்தஸ்து கொடுக்கப்படும், கோடி கோடியாக கொட்டப்படும். அப்படிங்கும்பொழுது அவங்க தெளிவாக இருக்கிறாங்க. ஓகேவா, கடந்த காலங்களில் இருந்த தாண்டி பாஜக ஜனநாயக சக்திகள் அதுக்கு எதிராக நாங்கள் இருந்துக்கிட்டு இருக்கோம். அதுக்கு திமுக கூட்டணி தான் சரியான கூட்டணி, திமுக கூட்டணிக்குள்ள தான் இருக்கேன், அவருடைய நம்பிக்கைக்குரியவராக நாங்கள் இருந்துக்கிட்டு இருக்கோம், நீங்கள் ஓயாமல் குத்திக்கிட்டே இருக்காதீங்க, நாங்கள் ஸ்ட்ராங்காக தான் இருக்கிறோம் அப்படின்னு இது பண்ணிட்டாங்க. இது நடுவில் வந்து முதலமைச்சரும் வந்து ஒரு விஷயம் செஞ்சுருப்பார். வைக்கமில் அந்த நூற்றாண்டு நிறைவு விழா போயிருப்பார். அழைப்பு வந்து இவருக்கு மட்டும்தான் கொடுக்கப்பட்டுச்சு, திமுகவின் கூட்டணி கட்சிகள் அப்படின்னு இவருக்கு மட்டும் தான் கொடுக்கப்பட்டுச்சு. ஏன்னா காங்கிரஸ் அங்கே எதிர்கட்சிக்குனால இங்கே இருக்க காங்கிரஸ் தலைவர் கொடுக்கல, மதிமுக கொடுக்கல, இங்கே இருக்க இடதுசாரி தலைவர் போனாங்களான்னு தெரியல. இவங்க போயிருக்காங்க. போன இடத்துல ஃபோட்டோ நிற்கும் பொழுது இவர் பின்னாடி மறைஞ்சு நிற்கும் போது வாங்க கூப்பிட்டு நிப்பாட்டி வச்சிருக்காரு. ஸோ அவங்களுக்குள்ள இது கட்சி தாண்டி அந்த அரசியலுக்குள்ளலாம் தாண்டி போனால் கூட முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்களுக்கும் விசிக தலைவர், திமுக தலைவராக திரு மு க ஸ்டாலின் அவர்களுக்கும் விசிக தலைவராக தொல் திருமாவளவர்களுக்குமான அந்த இணக்கம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு விஷயமாக தான் இருந்துக்கிட்டு இருக்கு. தேர்தல் கணக்குகளில் கொஞ்சம் முன்ன பின்ன வரலாம், செயல்பாடுகளை மனக்கசப்புகள் வரலாமே ஒழிய அவங்களுக்கு இடையேயான அந்த இணக்கப்பாடில் எந்த சிக்கலும் இல்லை அப்படிங்கிறத தொடர்ந்து 2 பேருமே வந்து பலமுறை வந்து அதை நிரூபிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு அவசியம் கிடையாது. சிஎம் நிப்பாட்டி வைக்கிறாரு அப்படின்னா இப்போ திரும்ப சொல்லி நிப்பாட்டி வச்சாருன்னு சொல்ல முடியுமா? அதை நிப்பாட்டி வைக்கிறார் அப்படிங்கும் பொழுது இங்கே வந்து ஒன் சைடாக மட்டுமே இல்லை, விசிக இறங்குறது, சிஎம் வந்து எங்கெல்லாம் கொடுக்க முடியுமோ அவருடைய சைட்லேருந்து அவர் வந்து அந்த மரியாதையும் அங்கீகாரத்தையும் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கார். ஸோ அது வந்து மியூச்சுவலாக தான் இருந்துக்கிட்டு இருக்கு. கீழே உள்ளடி வேலை பார்க்கக்கூடிய ஆட்கள் போகிற போக்கில் அடிச்சு விட்டு போயிட்டாரு, சனாதானம் உள்ள அணிக்கு ஒருபோதும் இடமளிக்க மாட்டோம் அப்படின்னு. இதில் வந்து இன்னொரு விஷயம் வந்து விசிகோட துணை பொதுச் செயலாளர் நேற்று அந்த விலகலுக்கு பிறகு ஒரு நேர்காணல் கொடுக்கும் பொழுது வன்னியரசு அவர்கள் என்ன சொல்கிறார் அப்படின்னா, அவருடைய டார்கெட்டை திமுக கூட்டணியை உடைக்கிறதுன்னு நினச்சோம், ஆனால் எங்களுக்கு இப்போ தான் சந்தேகம் வருது விசிகாவை உடைப்பதற்கான ஒரு திட்டத்தோடு வந்திருப்பாரோ அப்படின்னு. இதில் பல ஜோசியங்கள்லாம் சொல்லப்படுது. நாங்கள் வந்து தாவேக்காவுக்கு போவார், அதிமுகவுக்கு போவார், மார்கழி மாதமாக இருக்குது, தை பிறந்த அப்புறம் போவார் அப்படின்லாம் நாள் குறிச்சிக்கிட்டு இருக்காங்க. நடக்கட்டும், டெல்லி போயிருக்காரு, வரட்டும், வந்தார்னா என்ன சொல்கிறார் அப்படிங்கிறத பார்ப்போம். சரி, இது இப்படி போயிட்டுருக்கு. ஆளுங்கட்சியில் அதுக்கு மேலே ஒரு குமரலாக இருக்கும் பொழுது ஒரு அமைச்சர் என் பேச்சே மதிக்க மாட்டாங்க,
நான் எதுக்கு அமைச்சராக இருக்கணுங்கிற லெவலுக்கு ஏதோ பேசியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி தகவல் வந்துச்சு. யார் அந்த அமைச்சர், என்ன பேசுனாங்க? ஆலங்குடி சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய மெய்யநாதன் அவர்கள். அவர் தான் வந்து பாவம் புதுக்கோட்டையில் வந்து குமுறுன்னு குமுறியிருக்காரு மைக்லேயே. பாவம் ஏற்கனவே வேற வந்து புதுக்கோட்டையில் இதே மாதிரியான ஒரு ப்ரோக்ராம் நடக்கும் போதுமே வந்து சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி அவர்கள் இருக்கும் போதும் சரி, மாவட்ட கலெக்டர் அருணா அவங்க இருக்கும் போதும் சரி, அப்போவுமே வந்து ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. அதே மாதிரி 2வது முறையாக மேடையிலேயே வந்து அமைச்சர் வந்து நான் என் பேச்சே மதிக்க மாட்டேங்கிறாங்க அதிகாரிகள், நான் சொல்லியுமே வந்து வேலை நடக்க மாட்டேங்குது, என் தொகுதியிலேயே கூட இது மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. என்ன அப்படின்னா, வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை அது சார்பாக ஒரு மக்கள் தொடர்பு கூட்டம் ஒன்று வச்சுருக்காங்க. அதில் வந்து பேசுகிறதுக்காக சொல்கிறாங்க. பேசும்போது என்ன சொல்கிறாரு அப்படின்னா, மக்களுக்கு மாற்றுத்திறனாளி மக்களுக்கு வந்து சரியான விஷயம் எதுவுமே நடக்க மாட்டேங்குது. ஒரு விஷயம் அவங்களுக்கு சொல்கிறோம், இப்போ எடுத்துக்காட்டுக்கு 3 சக்கர நாற்காலி வந்து கொடுக்கணும் அப்படின்னு வந்து கோரிக்கை வைக்கிறோம். நானுமே வந்து அது தொடர்பாக அவங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா அதை அவங்க கணக்கிலே எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க. அங்கே இருக்கக்கூடிய மாற்றுத்திறனாளிகளுக்கான நல அலுவலர் அவர் வேலையை சரியாக செய்ய மாட்டேங்கிறார். இதையும் நாங்கள் சுட்டி காட்டிட்டோம், இதையும் வந்து ஒழுங்காகவே செய்ய மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருந்தார். நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், இதுக்கு முன்னாடியும் ஒரு சம்பவம் நடந்தது. அது வந்து கூட்டுறவுத்துறை தொடர்பான ஒரு விழா நடக்கும்போது அங்கே சட்டத்துறை அமைச்சர் ரகுபதியும் இருக்கும்போது மேடையிலேயே அதே தான் சொல்லியிருக்காரு. கூட்டுறவுத்துறை அமைச்சர் ரகுபதி, ஆமாம், கூட்டுறவுத்துறை தொடர்பாக நடக்கும்போது வந்து என்னன்னா, விவசாயிகளுக்கு விவசாய கடன் வழங்குறதுல வந்து இழுபறியான விஷயங்களை நீங்கள் செய்கிறீங்க, அவங்களுக்கு கடனை உடனே செஞ்சு கொடுக்க மாட்டேங்கிறீங்க அந்த கடன் கொடுக்கறது தொடர்பாக. இது மட்டும் இல்லாமல் என் தொகுதியிலேயே நீங்கள் இப்படி தான்ப்பா பண்ணுறீங்க, நான் சொல்கிறேன் அப்பவும் கூட ஒரு அமைச்சராக இருக்க எனக்கே மரியாதை இல்லையா அப்படிங்கிற லெவலுக்கு வந்து இருக்காரு. இதில் கூட்டணி கட்சி தலைவர்கள்லாம் இப்போ என்ன அப்படின்னா, இப்போ இந்த அமைச்சர் பேச்சு கேட்கும்போது தான் வந்து நேற்று வந்து தொண்டோட்டி சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் வேல்முருகன் அவர்களுடைய பேச்சு இருக்குது, வச்சு பொறிஞ்சு தள்ளியிருக்காரு. நாங்கள் என்ன பிச்சையாக கேட்குறோம், எங்களை வந்து பார்க்கல வைக்கல அப்படின்னு ஆதங்கத்தை கொட்டியிருக்காரு. எலெக்ஷன் அப்போ நீங்கள் வந்து வரிஞ்சு கட்டிட்டு வரீங்க, பேசுகிறீங்க, எல்லாம் பண்ணுறீங்க, நாங்களும் வரோம், எல்லாம் பண்ணுறோம், பிரச்சாரம் பண்ணுறோம், எல்லாம் ஜெயிச்சு முடிச்சு நீங்கள் அமைச்சரான பிறகு ஃபோன் அடித்தா உங்கள் டிரைவர் எடுக்கிறாரு, வாட்ச்மேன் எடுக்கிறாரு, பிஏ எடுக்கிறாங்க, சமயக்காரன் எடுக்கிறான், இப்படி தான் எடுக்கிறாங்க. என்னது இது? அதுக்கு முன்னாடி வரைக்கும் சரிசமமாக சீட்டு போட்டு உட்கார வைக்கிறீங்க, அதுக்கப்புறம் ப்ரோட்டோக்கால் வந்துடுது, எங்களை தூக்கி ஓரமாக போட்டு உட்கார வைக்கிறீங்க, இல்லை கூப்பிட மாட்டீங்க, எங்கே இருந்தது ப்ரோட்டோக்கால் கேட்டால் மேலிடத்துலேருந்து அப்படிங்கிறீங்க, என்ன மேலிடம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அண்ணன் வந்து இத்தனைக்கும் திமுகவுடைய சின்னத்தில் போட்டிட்டு வெற்றி பெற்றிருக்கார். திமுக சின்னத்தில் போட்டிட்டவருக்கே இப்படி அப்படின்னு நம்ம யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது திமுகவுடைய அமைச்சராக இருக்கவருக்கே இப்படி தான் நிலைமைன்னா அவருமே அதுதான் சொல்றாரு. ஏன்பா நான் என்ன என் சொந்த வேலைக்காக உங்ககிட்ட வந்து நிற்கிறேன், மக்களுக்கான விஷயமா செஞ்சு கொடுங்கன்னு கேட்குறீங்க, மக்களுக்கான அமைச்சராக நான் இருக்கேன், என் வேலையே நான் சொல்கிறேன், அதை கூட நீங்கள் செய்ய மாட்டேங்கிறீங்களே அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை இப்போ வந்து நம்ம எதுவும் சொல்ல முடியாது. இதுக்கு வந்து முதலமைச்சர் தான் முடிவு எடுக்கணும், முதலமைச்சர் கிட்ட தான் இருக்குது, முதலமைச்சர் விரைவில் ஏதாவது முடிவு எடுப்பார் அப்படின்னு நம்புவோம். இதை தாண்டி வந்து இந்த அரசு ஹோட்டலில் வந்து ஒருத்தர் வேலை பேசிக்கிட்டு இருந்தார்ல, பாவம் கையில் காசு நிறையா பொருள்னு நினைக்கிறேன், என்ன செய்யறதுன்னு தெரியாமல் மனுஷன் ஏதோ ஆர்வ கோளாறுல ஏதோ பண்ணிருக்காரு. அதுக்கு ஏதோ விளக்கமெல்லாம் கொடுத்து நான் அதுக்கெல்லாம் போகலை அப்படின்ற மாதிரி ஏதோ சொல்லிட்டுருக்காரு போல். விக்னேஷ் சிவன் ஹஸ்பண்ட் ஆஃப் நயன்தாரா புருஷன் அப்படிங்கிறது தான் அவருடைய அடையாளம். ஓகேவா? அதை எடுத்துட்டோம் அப்படின்னா அவர் யாருன்னு யாருக்குமே தெரியாது அப்படிங்கிற நிலைமை தான். சொல்லாதீங்க, நீங்கள் வேற பெரிய பெரிய டேரக்டர்ஸ் ரவுண்ட் டேபிள் எல்லாம் போய் உட்காந்து கலந்துக்கிட்டு வராரு. அவர் வந்து சீட்டு காலியாக இருக்குமே அப்படின்னு உட்கார வச்சுருப்பாங்க. ஓகேவா? அவ்வளோதான். சும்மா ரவுண்ட் டேபிளில் உட்கார வச்சு அதுலேயே வாய்க்கு வந்ததை பேசி உளறி கொட்டி மாட்டிக்கிட்டாப்புல. ஓகேவா? இதே மாதிரி நயன்தாராவும் நிறையா உருட்டுவாங்க. அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்த மாதிரி தகவல் வந்துச்சு, பார்த்தேன், மீம்ஸ் எல்லாம் நகைச்சுவையாக இருந்துச்சு, சந்தோஷப்பட்டேன். ஆனால் என்ன நடந்துச்சுன்னா, நான் வந்து பாண்டிச்சேரி ஏர்போர்ட்டில் ஷூட் எடுக்கிறதுக்காக போனேன். அதுக்காக போகும் பொழுது நல்லா கேட்டுக்கோங்க, பாண்டிச்சேரி ஏர்போர்ட்டில், அங்கே ஏர்போர்ட் இருக்கா, அதுதான் வந்து எனக்கு ஷாக்காச்சு. அப்புறம் தான் வந்து பார்க்கும்போது அங்கே ஒரு ஏர்போர்ட் ஒன்று இருக்குது, 35 வருஷத்துக்கு முன்னாடி திறந்துருக்காங்க. அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அவர் எடுத்துக்கிட்டு இருக்க லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி அப்படிங்கிற படத்துக்கு ஷூட்டிங்காக ஏர்போர்ட்டை லொக்கேஷன் பார்த்துட்டு பர்மிஷன் கேட்குற விவகாரமாக போனேன். அப்படியே மரியாதை நிமித்தமாக சிஎம்ஐயும் டூரிசம் மினிஸ்ட்ரியும் பார்த்தேன். அது வந்து அங்கே பக்கத்தில் இருந்த லோக்கல் மேனேஜரு அவருக்கு வேறு ஏதோ அப்ளிகேஷன்ஸ் கேட்டு வந்தார், அது ரெண்டும் திரிக்கப்பட்டுச்சு அப்படிங்கிறப்பல முதல் பாயிண்ட். பாண்டிச்சேரியில் ஏர்போர்ட் இருக்குங்கிறதே பலருக்கு ஷாக்கிங்காக இருக்கும். அதுக்கப்புறம் தான் கூகுள் பண்ணி தேட வேண்டியதாக இருந்துச்சு. ஏன் அப்படின்னா, பாண்டிச்சேரியில் ஏர்போர்ட் இருக்குங்கிறது பாண்டிச்சேரிக்காரங்களுக்கு ஞாபகம் இருக்காது. நம்ம செயல்பாட்டில் இருந்தால் தானே தெரியும். அதுவும் இல்லாமல் இது மாதிரி அரசு அதிகாரிகளாக இருக்கிறவங்களே வந்து இந்த பக்கம் தான் வந்துட்டு போகிறாங்க அப்படிங்கிறப்போ இருக்கும். ஓகேவா? இதில் வந்து திரு
நயன்தாராவின் கணவர் அவர் வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஏர்போர்ட்டுக்காக நான் பர்மிஷன் வாங்க போனேன் அப்படிங்கிறார். படத்தை லலித் ஸ்டாப் பண்ணியே வந்து 3 நாள் ஆகுது அப்படின்னாங்க. நீங்கள் செலவு பண்ண காசெல்லாம் இல்லாத படத்துக்கா? இல்லை இதுக்கப்புறம் காசு கொடுக்க முடியாது, வேணா கை காசு போட்டுக்கோங்க, நான் செலவு பண்ண வேண்டியதெல்லாம் செலவு பண்ணி முடிச்சுட்டேன், இதுக்கப்புறம் எனக்கு லாபம் வராதுன்னு ஒரு படத்தை நிப்பாட்டிட்டாங்கங்கிறாங்க. ட்ராப்பான படத்துக்கு நீங்கள் ஏன் போனீங்க? ஓகே, அதான் கை காசை போட்டு எடுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டாங்கல்ல. முதல் விஷயம் ஓகேவா. ரெண்டாவது, மரியாதை நிமித்தமாக நான் பாண்டிச்சேரி முதலமைச்சரையும் சுற்றுலாத்துறை அமைச்சரையும் சந்தித்தேன் அப்படின்னு சொல்கிறார். இவர் சுற்றுலாத்துறை அமைச்சர் சந்தித்த ஃபோட்டோ தான் இருக்குது, முதலமைச்சரை சந்தித்த ஃபோட்டோ கிடையாது. ஓகேவா. ஐயா வந்து ரங்கசாமி வந்து யார் போனாலும் பார்ப்பார். நம்ம புஷியானந்தோடைய நெருங்கிய நண்பர். புஷியானந்தம் பிறந்த நாளைக்கு புஷியானந்தை தேடி வந்து பார்ப்பார். புஷியானந்தம் பிறந்த நாளைக்கு விஜய் வாழ்த்து சொல்லுவாரான்னு தெரியாது, ஆனால் இவர் போய் நேரில் பார்த்து வாழ்த்து சொல்கிற அளவுக்கு இருப்பார். ஓகேவா. வரல. மரியாதை நிமித்தமாக சந்திக்கிறதுக்கு நீங்கள் என்ன அவ்வளோ பெரிய அப்பாட்டக்கரா? இப்படிலாம் கேட்டேன் எப்படி? இல்லை, நீங்கள் மரியாதை நிமித்தமாக போய் என்ன சந்திச்சு அவர்கிட்ட என்ன பேச போகிறீங்க? ஒரு நிமிஷம் புரியாமல் இல்லை, நாங்கள் இந்த பக்கம் சினி ஃபீல்டில் கொஞ்சம் பெரிய ஆளாக இருக்கோம், நாங்கள் போய் இப்போது ரஜினி வந்து பல்வேறு முதலமைச்சர்களை பார்த்துருக்கார், அவங்கக்கிட்ட அரசியல் பேசுவார், அவருக்கு அரசியல் இருக்குது அதை பேசுவார். விஜய் கூட வந்து ரங்கசாமி அவர்களை பார்த்துருக்காங்க, சில தலைவர்களை பார்த்துருக்காங்க, அவருக்கு ஒரு அரசியல் திட்டம் இருந்துச்சு. அது வந்து இப்போ ரசிகர் மன்றம் பேர் மாற்றி வச்சுருக்காரு, அந்த ரசிகர் மன்றத்தை அப்படியே வச்சு ஓட்டிக்குவாங்க. இப்போ நீங்கள் மரியாதை நிமித்தமாக போய் அவங்கள்ட்ட என்ன பேசியிருப்பீங்க? இல்லை என்ன பேசுவீங்க? இந்த மாதிரி 35 வருஷமாக இருக்குதாமே, உங்களுக்காக தெரியுமா, ஞாபகப்படுத்துறதுக்காக வந்திருப்பேன்னு ஏதாவது சொல்லிருப்பாரா இருக்கும். எப்படி வந்து பாண்டிச்சேரியில் ஷூட் எடுக்கிறங்கிற பேரில் தனுஷ் காசை காலி பண்ணி நீங்கள் ஜோடி சேர்ந்தீங்க அப்படின்னு பேச போகிறீங்களா? அடுத்தவங்க வைத்தறிச்சல் எப்படிலாம் கொட்டிக்கிட்டோம் அப்படிங்கிற வரலாறு பேச போகிறீங்களா? சும்மா வாய் இருக்குங்கிறதுக்காக ஏதாவது பேச வேண்டியது. இதெல்லாம் வந்து நான் கேட்டோம், மரியாதை நிமித்தமாக சந்தித்தோம். என்ன பாஸ் மரியாதை நிமித்தமாக சந்திக்கிறதுக்கு? லலித் அவர் படத்தை விட்டா எப்படி? அவர் விட்டுட்டு போறாரு, நாங்கள் தான் டாக்குமெண்ட்ரி விட்டு காசு சம்பாதிச்சு வச்சிருப்போம்ல. சரி, அதுலேயும் தெளிவாக என்ன சொன்னாங்க? ஹோட்டலில் கேட்டார், ஹோட்டலில் வந்து ஃபஸ்ட் விலை கேட்டார், அப்புறம் லீஸு கேட்டார், அங்கே பக்கத்தில் இருக்க இடங்களை கேட்டார், கடைசியில் வந்து ஃபங்க்ஷன் நடத்துறதுக்காக இப்போ ஒரு மியூசிக் பார்ட்டி நடத்துறதுக்காக கேட்டாங்க அப்படிங்கிற வரைக்கும் வந்துச்சு. மறுக்கலையே, பாண்டிச்சேரி தெளிவாக சொல்லிச்சு. அப்புறம் என்ன, நீங்கள் தான் வந்து சரி ஓகே, உண்மையிலேயே இப்படி ஒரு சம்பவம் நடக்கலை அப்படின்னா என்ன நடந்திருக்கணும்? இவங்களுடைய தம்பதிகளுடைய செயல்பாடுகளை வச்சு பார்த்துருந்தீங்கன்னா இந்நேரம் என்ன நடந்திருக்கணும்? இந்நேரம் அம்மையார் வந்து வயிற்றுச்சல்ல ஓம் நமச்சிவாய சாபத்தெல்லாம் அள்ளி கொட்டி 3 பக்கத்துக்கு ஒரு அறிக்கை எழுதி இருக்க வேணா எழுதியிருப்பாங்கல்ல. பாட்டுக்கு சொந்தக்கார தனுஷ் காசு கேட்டதுக்கே நீங்கள் அவ்வளோ வயிற்றுச்சப்பட்டீங்க. இப்போ ஒருவேளை கவர்மெண்ட் ஒன்று பயந்துட்டீங்களோ? இருக்கும்ல, இது தனிப்பட்ட நபர்ல, அது கவர்மெண்ட் இல்லை. சரி ரைட்டு ஓகே. அதாவது எனக்கு என்ன டவுட்னா, அந்த பாட்டு இருக்குல்ல, பாட்டுனால தான் எங்களுக்கு லவ் வந்துச்சு, அதனால அந்த பாட்டை யூஸ் பண்ணி கொடுங்கன்னு கேட்டாங்க. நாங்கள் இங்கே ஷூட்டிங் எடுக்கும்போது தான் எங்களுக்கு லவ் வந்துச்சு, இந்த இடத்தையும் எங்களுக்கு கொடுத்துருங்கன்னு கேட்கறதுக்கு தான் பீச்சு அது மாதிரி ஏதாவது ஏன்னா ஜி கிட்ட பேசி பார்ப்போம். ஏன்னா கடற்கரையெல்லாம் வந்து ஜி எதுவும் துறைமுகத்தை கொடுக்குற மாதிரி ஜி எதுவும் கடற்கரையை சேர்த்து கொடுக்குறாரான்னு தெரில. சேர்த்து எதுவும் வச்சிருப்பாங்களா இருக்கும் அடுத்த லிஸ்ட்டில். ஏதாவது ஜியை போய் வேணால் பார்க்க சொல்லுவோம். ஜி வந்து அவர் சினிமாடிகள்னா போய் பார்த்துருவார். இப்போ போன வாரம் கூட வந்து கரீனா கபூரத்தை பார்த்தாராம். 3 மணி நேரம் தான் தூங்குறேன் அப்படின்னு கரீனா கபூரோட புருஷன் கிட்ட சொன்னாராம். கரீனா கபூர் புருஷன்கிட்ட சொல்லும்போது நயன்தாரா புருஷன்கிட்ட பேச மாட்டாரா, அதெல்லாம் பேசுவார். கொஞ்சமாவது நியாயம் வேண்டாமா? உருட்டலாம், அதுக்குன்னு இப்படியா? என்ன பண்ணுறது? மீண்டும் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.